அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வியாழக்கிழமை பின்னேரம் ரஜப் மாதத்தினுடைய கடைசி நாள், ஷாபான் மாதத்தினுடைய முதல் நாள் பிறையை தேட வேண்டிய சந்தேகத்திற்குரிய நாள். இது சம்பந்தமான அறிவிப்புகளை எல்லா ஜமாத்துகளும் வெளியிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிறை பார்க்கணும் அப்படின்னு எல்லா அமைப்புகளும் வெளியிட்டு இருந்தாங்க. மஹல்லா ஜமாத்துகள்ல கூட அதுக்கான அறிவிப்புகள் பல இடங்கள்ல வெளியிடப்பட்டிருந்துச்சு. குறிப்பாக அரசின் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடக்கூடிய டவுன் ஹாஜி சார்பிலே இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பிறை தேட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு. அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய எந்த பகுதியிலும் இன்றைக்கு பிறை பார்க்கப்படலை. பிறை பார்த்ததாக யாரிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. தௌஹீத் அமைப்புகளிடமிருந்தும் இல்லை, வேறு பல அமைப்புகளிடமிருந்தும் இல்லை, மஹல்லா ஜமாத்துகள் சுன்ன ஜமாத்துகளிடமிருந்தும் இல்லை, டவுன் ஹாஜி அவர்களுக்கு கீழே இயங்கக்கூடிய மாவட்ட அமைப்பிலான அளவிலான இருக்கக்கூடிய அவர்களிடமிருந்தும் எந்த விதமான தகவலும் தமிழகத்தில் இன்றைக்கு பிறை பார்த்ததாக எந்த செய்தியும் இல்லை. அப்படின்னா நாம இதை எப்படி எடுத்துக்கணும்? இன்னைக்கு ரஜப் மாதத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையிலிருந்து ஷாபான் மாதத்தினுடைய முதல் நாள் துவங்குது அப்படின்னு கணக்கிடணும். அதன் பிறகு அதனுடைய கடைசி 29வது நாள்ல ரமலானுடைய பிறையை நாம தேட வேண்டிய நிலையில இருக்கிறோம். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி தான். ஆனா இதுல வினோதமான இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, தமிழகத்துல எங்கேயும் பிறை பார்க்கப்படல. இதை 30 பூர்த்தி பண்ணுங்க என்ற அறிவிப்பு வெளியிட வேண்டிய நேரத்துல டவுன் ஹாஜி அவர்கள் அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. அவங்க வெளியிட்டு இருக்கிற அறிவிப்பு என்னன்னு கேட்டா, இன்னைக்கு வியாழக்கிழமை பின்னேரம் வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஷாபான் மாதத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. எப்படி அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க? எப்படி இது சாத்தியப்படும்? தான் பிறை தமிழகத்துல எங்கேயுமே பார்க்கலையே எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆந்திராவில் பிறை பார்த்த அடிப்படையில, ஆந்திராவில் கடப்பாவில் இன்னும் ஒரு சில இடங்கள்ல பார்த்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்ப ரஜப் மாதம் முடிஞ்சு போச்சு, ஷாபான் மாதத்தினுடைய முதல் நாள் துவங்குது அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஆல்ரெடி டவுன்ஹாஜி அவர்கள் மேல ஒரு பெரிய விமர்சனம், குற்றச்சாட்டு பல வருடங்களாக முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்ன விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுல சிலர் ஏற்றாங்க, சில பேர் ஏற்காம இருந்தாங்க. என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு விமர்சனம் அப்படின்னா, அவங்க பிறை அறிவிப்பை முறையாக வெளியிடுறது இல்ல, கொஞ்சம் தாமதமாக ஒரு 7 மணி 8 மணிக்கு வருதுன்னு சொல்லி சொன்னா அந்த பிறை அறிவிப்பை அவங்க பரிசீலனை பண்றது இல்ல. அவங்க நாங்க உரிய நேரத்துல வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:30க்கெல்லாம் மீடியாவுக்கு கொடுக்கணும்னு கொடுத்துட்றாங்க. அடுத்து அரசாங்கத்தின் சார்பில் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது. அவங்க விடுமுறை சார்ந்த விஷயங்கள் அறிவிப்புகள்லாம் வெளியிட வேண்டியது இருக்கிறது. அதுல முன்பின்னாக மாத்தி சொன்னு சொல்லி சொன்னா அது ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆகி பெரிய தகவல் பரிமாற்றத்துல அரசு இயந்திரத்துல விடுமுறை விடுறதெல்லாம் சிக்கல் உண்டாயிரும் என்கிற நெருக்கடியின் காரணமாக அவங்க அதை மையமா அதுக்கு ஒரு ஊழியரா அவங்க செயல்படுறதுனால அதுக்கு விசுவாசமா அவங்க இருக்கிறாங்களே தவிர, இந்த இபாதத்தை நாம சரியா செய்யணும், இது நம்ம மேல சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு, இதுல நாம தவறிழைத்து விடக்கூடாது. பிறை பார்த்த தகவல் வந்துச்சுன்னா அதை நாம சொல்லணும், பிறை பார்க்கப்பட்டுருச்சுன்னு. பார்க்கப்படலை அப்படின்னா பார்க்கப்படலைன்ற தகவல் சொல்லணும். அதை விட்டுட்டு காலண்டரை மையமாக வைத்து அல்லது அரசு இயந்திரங்களுடைய விடுமுறை நாட்களை, தொடர்ந்து வரக்கூடிய விடுமுறைகள், வெள்ளிக்கிழமை வந்தா வெள்ளி சனி ஞாயிறு இப்படி எல்லாம் வரும்ல, இதையெல்லாம் கவனத்துல கொண்டு நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணிடக்கூடாது என்கிற ஒரு நிலை இல்லாம அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அரசுக்காக வேண்டிய இந்த வேலைகளை அறிவிப்புகளை எல்லாம் அவங்க கடந்த காலத்துல செஞ்சாங்க என்று அவங்க மேல விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. சிலர் அதை ஏற்றாங்க, சிலர் மறுத்தாங்க. ஆனா இப்ப பாருங்க, மீண்டும் அவங்க அந்த மாதிரி தான் தங்களுடைய அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு இபாதத்தா பார்க்கல என்பது இன்னைக்கு ஊர்ஜிதமாயிருக்கிறது. எப்படி ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறாங்க? ஆந்திராவில் பார்த்த தகவல் அடிப்படையில, ஆந்திராவில் கடப்பாவில், ஆந்திராவில் கூட சொல்லல. ஆந்திரா என்று சொன்னால் அது ஒரு மாநிலம், ஏன்னா ஆந்திராவில் பாத்தீங்க தமிழகத்துல பார்க்கலையான்னு ஒரு கேள்வி வந்துருமேன்றதுக்காக வேண்டி அந்த ஊர்களுடைய பேரை அவங்க குறிப்பிடுறாங்க. கடப்பான்னு ஒரு ஊர் பேரை குறிப்பிடுறாங்க. ஒருவேளை ஏதோ ஒரு குக்கிராமம் மாதிரியான ஒரு ஃபீல் வரட்டும்ன்றதுக்காண்டி வெளியிட்டாங்களோ என்னமோ தெரியல, அல்லாஹ் அது சம்பந்தம் எனக்கு தெரியல. ஆனால் கூட அந்த ஆந்திராங்கிற சொல்ல தவிர்த்தது தமிழகம் என்ற சொல்ல இதுவரைக்கும் அறிவிப்புகள் வெளியிடும் பொழுதெல்லாம் தமிழகத்திலே பிறை பார்க்க அடிப்படையில, தமிழகத்தினுடைய கன்னியாகுமரியில பார்த்த அடிப்படையில, தமிழகத்தினுடைய திருச்சியிலே பல்வேறு பகுதிகளிலும் பார்த்த அடிப்படையில அப்படித்தானே அவங்களுடைய அறிவிப்புகள் இருந்திருக்கும். இப்போ அப்ப அந்த அறிவிப்புகளுடைய அர்த்தம் என்ன? நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்தந்த பகுதிகளில் பிறை பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிற எல்லாரும் சேர்ந்து இந்த நிலைப்பாட்டில் நம்ம இருக்கிறோம். என்ன நிலைப்பாட்டுல? தமிழகத்தின் எந்த பகுதியில் பிறை பார்த்தா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அதான் நம்முடைய பகுதி, நம்முடைய எல்லையாக நம்ம வச்சிருக்கிறோம். தமிழகத்தை தாண்டி வேற எங்கேயாவது பிறை பார்க்கப்பட்டுச்சுன்னா அது ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ எங்க பார்க்கப்பட்டாலும் அது பார்டர் மாநிலமாக மாவட்டங்களாக இருந்தாலும் அதை நம்ம கட்டுப்படுத்தாது. அவங்க தூரம், நம்ம தமிழகம் மட்டும்தான் நமக்கு பக்கம், நம்முடைய எல்லை, நம்முடைய வட்டாரம் என்று சொல்லி நம்ம முடிவெடுத்து வச்சிருந்தோம். இப்போ அந்த முடிவு எங்க போச்சுன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா?
அந்த அடிப்படையில தானே இத்தனை வருஷம் நீங்க தமிழகத்தில் பிறை பார்த்த அடிப்படையில் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது கூட அந்த நோக்கத்துல தானே. நம்ம எல்லாரும் தமிழகத்தில் பிறை பார்க்கணும் என்பதுல ஒத்த கருத்துல இருக்கிறோம். நீங்கள் அந்த கருத்துல தான் இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல பிறை பார்க்கிறது பத்தியான பிறை தென்படலன்னு அறிவிப்பு செய்யணும். பிறகு ஆந்திராவில் உள்ள தகவல் சொன்னா அது என்ன அர்த்தம்? அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டை ஊர்ஜிதமாகுது. எப்படி ஊர்ஜிதமாகுதுன்னு கேட்டா, இது அரசின் தேவைகளுக்காக அல்லது காலண்டரில் அச்சடிக்கப்பட்ட அடிப்படையில ஏற்கனவே அந்த ரூல்ல அப்படி போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறாங்க. நிஜமான காலண்டர்ல போடுறது ஒரு தோராய மதிப்பீடு. அதை வச்சு நம்ம ஒரு முழு முடிவுக்கு வர முடியாது. அதை வச்சு ஒரு கணிப்பு கணிக்கலாமே தவிர அவ்வளவுதான். இபாதத்தை நாம தீர்மானிக்கிறதா இருந்தா நாம அன்னைக்கு பிறைய கண்ணால பார்த்துதான் முடிவெடுக்கணுங்கிறத எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். இதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லையே, அவங்களுக்கு நமக்கு கருத்து வேறுபாடு இல்லையே. இதை இப்ப பேசக்கூடிய இதை விவாதிக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில் இந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு இல்லையே. அப்ப இவங்க காலண்டர் அடிப்படையில் செயல்படுவது அல்லது அரசின் நிர்பந்தத்துக்காக வேண்டி செயல்படுவது, அரசின் கோரிக்கைகளுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வது என்கிற அடிப்படையில் தான் இவங்களுடைய அறிவிப்புகள் அமைகிறது என்பதை இந்த பிறை அறிவிப்பும் ஊர்ஜிதம் செய்கிறது. என்ன கேட்டா இது அடுத்தடுத்து பாதிக்கும். அடுத்த ஷாபானுடைய முடிவை பாதிக்கும். ரமலான் ஆல்ரெடி காலண்டர்ல 29 தான். அப்படி அந்த ரூட்ல போறதுக்கான ஒரு முன்னேற்பாடாக இவங்க செஞ்சிருக்கிறாங்க என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. அது இப்ப நீங்க நல்ல இன்னொரு கோணத்திலையும் செஞ்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருடங்களையும் மாறி மாறி வந்திருக்கிறது பக்கத்து மாநிலத்தினுடைய பிறை செய்திகள். 2021 நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெல்லியில, மும்பைல, பெங்களூர்ல நம்ம சுற்றி இருக்கிற பல்வேறு மாநிலங்கள்ல முதல் நாள் பெற பார்த்தாங்க. முதல் நாள் அவங்க பெருநாள் கொண்டாடினாங்க, அதை தீர்மானிச்சாங்க. ஆனா அதை இவங்க ஏத்துக்கலையே. இன்னைக்கு எப்படி நம்ம தமிழகத்துல தெரியாம அதை நமக்கு ஒரு நாளைக்கு முந்தையே நம்ம இன்னைக்கு பிறை பார்க்கல, நம்ம அதை 30 ஃபில் பண்ண போறோம். அப்போ அந்த 30ங்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே பக்கத்து மாநிலத்துல பார்த்த ஒன்றின் அடிப்படையில் இன்னைக்கு எடுத்த முடிவு மாதிரி இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி 2021 அப்பயும் அந்த முடிவு எடுக்கலவங்க. எதனால டெல்லி எடுத்துக்கல, எதனால மும்பை எடுத்துக்கல, எதனால பெங்களூர் எடுத்துக்கல, கர்நாடகத்தை எடுத்துக்கல, எதனால எடுத்துக்கல? நம்ம அந்த முடிவுல இல்ல. நம்ம எல்லாரும் அப்படி நினைக்கிறோம், நம்ம அந்த முடிவுல இல்லதானே, அதனால இல்ல. அப்போ காலண்டர் உள்டாவா இருந்துச்சு. இப்ப அதுல விஷயம் என்னன்னு கேட்டா, அப்போ காலண்டர் கணக்குக்கு அவங்களுடைய பிறை கணக்கு மாற்றமா இருந்துச்சு. அதனால அவங்க பிறை பார்த்த தகவலை உதாசீனப்படுத்தியாச்சு. அது தேவையில்லை, அது வெளி மாநிலம்ல, அது தூரத்துல இருக்குது, அந்த செய்தியை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தள்ளி விட்டுட்டோம். இப்ப என்ன, இப்ப காலண்டர் கணக்குக்கு நம்ம கணக்கு ஒத்து வரல, தமிழ்நாடுங்கிற கணக்கு ஒத்து வரல. இப்ப வெளி மாநிலத்து கணக்கு ஒத்து வருது, ஆந்திரா கணக்கு ஒத்து வருது. அப்ப இப்ப காலண்டருக்காக வேண்டித்தான் இந்த அறிவிப்புகள் மாற்றப்படுகிறது என்பதை இது ஊர்ஜிதப்படுத்துகிறதா இல்லையா? ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னாடி மும்பை மாலைகான்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் இப்பவும் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல பல வருடங்களா பக்கத்து மாநிலங்களை பத்தி பேசவே இல்லை. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரமலான்ல கன்னியாகுமரியில பார்த்தாங்க சுன்ன ஜமாத் மக்கள், சுன்ன ஜமாத் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் அறிவிப்பு செஞ்சாங்க. நாங்க பார்த்தோம், டீமான்னு பார்த்தோம், கடற்கரையில பார்த்தோம், எங்கெல்லாம் தகவல் சொன்னாங்க. ஏத்துக்கல. லோக்கல்லே வந்த பொழுது கூட பார்த்த தகவலை ஏத்துக்கல. எதனால ஏத்துக்கலன்னு பார்த்தா காலண்டருக்கு மாத்தி இருக்குது. அவங்க ஏற்கனவே அறிவிச்சு முடிச்சு அந்த அறிவிப்புக்கு மாற்றமா இருக்கிறது, அதனால நாங்க ஏத்துக்க மாட்டோம் என்று சொல்லி காலண்டரும் அரசு நிர்வாகமும் அதனுடைய விதிமுறைகளும் அதுல உள்ள விடுமுறை கணக்கீடுகளுக்குமாக வேண்டி அவர்களுடைய அறிவிப்புகள் இருக்கிறது என்பதை இது ஊர்ஜிதப்படுத்துகிறது. இதுல நாம சொல்ல வர்ற செய்தி அவங்களை குறை சொல்றதோ, அவங்க தப்பு பண்றாங்க, நாம ரொம்ப சுத்தம் பரிசுத்தம் என்று மற்றவர்களை சுத்தப்படுத்தி அவர்களை குற்றம் சுமத்தி அவங்களை தவறானவர்கள் என்று காட்டுவதும் நம்முடைய நோக்கம் இல்லை. நாம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், பிறை பார்த்த தகவல் வந்துச்சுன்னா நீங்க முதல்ல அவங்களுக்கு சொல்லுங்கன்னா நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்க அறிவிப்பு செஞ்சா எல்லாரும் சேர்ந்து ஒரே நாளில் கொண்டாடுகிற வாய்ப்பு உண்டாகி போயிடுது. நம்ம அறிவிப்பு செஞ்சோம்னா ஒரு சின்ன சின்ன குழுக்களாகத்தான் அதை ஏற்கிற மக்கள் இருக்கிறாங்க, ஏற்காத மக்களும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பிரிஞ்சு போயிடுறோம். எங்களுக்கு தர்றதை விட முதல்ல நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க வழியாக இந்த செய்தி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரே நாள்ல பெருநாள் கொண்டாடி அது ஒரு மகிழ்ச்சி தானே, அது ஒரு சந்தோஷம் தானே. தேவையில்லாம அந்த சந்தோஷத்துல துண்டு விழ வேண்டாம் என்று சொல்லித்தான் நாம சில வருடங்களாக சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆனாலும் கூட இப்போ இது நடந்திருக்கிற இந்த நிகழ்வுகளை முஸ்லிம்கள் கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டும். ஏன்னு கேட்டா, நோன்பு வைப்பதாக இருக்கட்டும், பெருநாள் கொண்டாடுவதாக இருக்கட்டும், ரெண்டுமே இபாதத்துகள். மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிற கற்றுத்தந்திருக்கிற வழிபாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கற்றுத்தந்தார்களோ அப்படி இருந்தா தான் அதுக்கு பேர் வழிபாடு, இபாதத்து. நாம இபாதத்தை தீர்மானிக்க முடியாது. அதனுடைய நேரத்தை, அதனுடைய காலத்தை எதையுமே நாம தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ்வும் தூதர் இந்த காலம், இந்த நேரம், இந்த நாள், இந்த டைம் அவங்க ஃப்ரேம் பண்ணதுக்குள்ளதான் நாம அதை செய்யணுமே தவிர நாம ஒன்றை நம்முடைய தேவைகளுக்காக மாற்றிக்கொள்வது என்பது அல்லாஹ்விடத்தில் ஏற்புடையதாக இருக்காது. அல்லாஹ் தூக்கி அடிச்சிருவான். நீனா செய்யறதுக்கான தூதர் அனுப்பணும்னு கேட்பானா இல்லையா? தூதர் இப்படி சொல்லி இருந்திருக்கிறாங்க,
நீ பாரு, உன் பக்கத்துல நீ பாத்தீங்கன்னா முடிவெடுங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. அதை செயல்படுத்தலன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்விடத்துல கேள்வி வரத்தானே செய்யும். ஆனா பெருவாரியான மக்கள் நமக்கு என்ன, அது நம்ம அதுல ஒரு அக்கறையற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இது இபாதத்து சார்ந்தது என்ற புரிதலோட யார் சொன்னா எவர் சொன்னாங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம், சரியா சொல்லப்பட்டுச்சா இல்லையா என்பதை கவனத்துல கொண்டு நம்முடைய இபாதத்துகளை பாதுகாத்தோம்னு நான் சொன்னாதான் மறுமையில அல்லாஹ்விடத்துல நாம இபாதத்துகளோட போய் நிக்க முடியும். இல்லாட்டி இபாதத்துகள் இல்லாம வெறுங்கை வீசி நிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எங்க இபாதத்து செஞ்சீங்க, என் தூதர் சொன்ன மாதிரி நீங்க செய்யலையே என்று அல்லாஹ்விடத்துல கேள்வி வந்தா நம்மிடத்துல என்ன பதில் இருக்கிறது என்பதை எல்லா மக்களும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூடுதலாக இந்த நேரத்தில் தகவலாக சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இபாதத்துகளை முறையான நேரத்திலே செயல்படுத்துகிற நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.